வணக்கம் நண்பர்களே. ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு என்று வந்தாரோ அன்றிலிருந்து இறுதி நாள் வரை திருவண்ணாமலையை விட்டு செல்லவில்லை. கைகளால் பணத்தை தொட்டதில்லை, வாகனத்தில் பயணித்ததில்லை, ஒரு சிறிய ஆடையை தவிர வேற எதுவும் அணிந்ததில்லை. ரமண மகரிஷியின் முக்கியமான பக்தர்களில் ஒருவரான குஞ்சுசாமிகள் என்பவரும் ஒருவர். இவர் பாலக்காட்டிற்கு அருகில் உள்ள செரக்கோடு என்ற ஊரில் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிறந்தார். சிறு குழந்தையாக இவர் இருக்கும்போதே சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் இவருக்கு கிடைத்தது. அந்த ஊரில் உள்ள குளத்தில் இவர் நீராடுவதற்காக செல்வார். அப்பொழுது அந்த ஊரில் உள்ள சிவபக்தர்கள் தங்கள் கைகளில் அழகான பட்டுப்பையில் திருநீர் வைத்துக்கொண்டு பூசிக்கொள்வதை பார்த்தார். தனக்கும் அதை போல் ஒரு பட்டுப்பை வேண்டும் என்று ஆசை வருகின்றது. அன்று இரவு அவர் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் கைலாசபதியான சிவபெருமான் தரிசனம் தந்து அந்த ஊரில் உள்ள ஒரு மரத்தடியை கனவில் காட்டிவிட்டு மறைந்தார். திடுக்கென்று வீழ்த்து கொண்ட குஞ்சுசாமி மறுநாள் காலை அந்த மரத்தின் அடிக்கு சென்று பார்க்கின்றார். அந்த மரத்தின் அடியில் 12 அணா காசுகள் கிடைக்கின்றன. அதை எடுத்துக்கொண்டு விபூதி பை வாங்க கடைக்கு செல்கின்றார் குஞ்சுசாமி. விபூதி பையின் விலையும் சரியாக 12 அணா என்பதை அறிந்து அப்படியே அதிசயத்தில் உறைந்து நின்றார் குஞ்சுசாமி. அடுத்ததாக சிவனடியார்கள் கையில் ருத்ராட்ச மாலை வைத்துக் கொண்டு ஜபம் செய்வதை பார்க்கின்றார். இதை பார்த்ததும் அவருக்கும் ஒரு ருத்ராட்ச மாலை வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது. அன்று இரவும் நித்திரையில் மீண்டும் சிவபெருமான் கனவில் வந்து விட்டார். அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய குளத்தையும் அதில் மலர்ந்துள்ள ஒரு பெரிய தாமரையும் காட்டிவிட்டு மறந்து விட்டார். மறுநாள் காலையில் அந்த குளத்தில் அப்படியே ஒரு பெரிய தாமரை இருப்பதை பார்த்து வியப்படைந்தார் குஞ்சுசாமி. உடனே நீரில் இறங்கி அந்த தாமரையின் அருகில் சென்று பார்க்கின்றார். அந்த தாமரை மலருக்குள் தங்கத்தில் கட்டிய அழகான ருத்ராட்ச மாலை இருந்தது. குஞ்சுசாமிக்கோ திருநேர்பை கிடைத்தது, அழகான ருத்ராட்ச மாலையும் கிடைத்து விட்டது. ஜபமாலையை வைத்து எந்த மந்திரத்தை ஜபம் செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தார் குஞ்சுசாமி. எப்பொழுதும் போல அன்று இரவு சிவபெருமான் மீண்டும் கனவில் தோன்றி நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்து மறைந்தார். இப்படியாக வளர்ந்து வந்த குஞ்சுசாமிகளை அவருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய குலகுருவிடம் கொண்டு வந்து விட்டார்கள். குஞ்சுசாமிகளுக்கு அந்த குலகுருவிடம் மனது ஈடுபடவில்லை. அந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் வாழும் ரமண மகரிஷியை பற்றி ஒருவர் தெரிவிக்கின்றார். ரமண மகரிஷியை பற்றி கேட்டவுடனே குஞ்சுசாமிகளுக்கு உடலில் ஒரு இனம் புரியாத மாற்றம் ஏற்பட்டது. உடனே திருவண்ணாமலைக்கு சென்று ரமண மகரிஷிகளை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற தவிப்பு ஏற்பட்டது. உடனே வீட்டில் சொல்லாமல் திருவண்ணாமலைக்கு கிளம்பிவிட்டார் குஞ்சுசாமி. கையில் போதுமான பணமும் கிடையாது, சரியான விவரமும் தெரியாது, என்ன செய்வதறியா என்று திகைத்துக் கொண்டிருந்தார் குஞ்சுசாமி. ரமண மகரிஷியை பார்ப்பதற்காக பல தடைகள் வந்தன. அந்த தடைகள் ஒன்றான திருவண்ணாமலையில் பிளேக் நோய் பரவியிருந்ததால் ஊருக்குள் செல்வதற்கு பலவிதமான தடைகள் இருந்தது. குஞ்சுசாமிகளோ சிவபெருமானை மனதில் நினைத்துக் கொண்டு 5 எழுத்து மந்திரத்தை தினமும் உச்சரித்துக் கொண்டிருந்தார். சிவபெருமானுடைய அருளால் எல்லா தடைகளும் விலக திருவண்ணாமலை வந்து தனது குருநாதரான ரமண மகரிஷியின் திருவடியை வந்தடைந்தார் குஞ்சுசாமி. ரமண மகரிஷி யாருக்கும் வாய்முகமாக எந்த உபதேசமும் செய்வதில்லை என்று கேள்விப்பட்டார். அதனால் முதலாக ரமண மகரிஷி எதை தன்னிடம் பேசுகின்றாரோ அதையே உபதேசமாக எடுத்துக்கொள்வது என்று முடிவு செய்தார். அந்த சமயம் ஒரு தேங்காய் சிரட்டையில் சூடான கஞ்சியை 4 நாய்க்குட்டிகள் குடிப்பதற்கு ஓடி வந்தன. அந்த குட்டிகளுக்கு அந்த கஞ்சி சுடப்போகின்றது என்ற கவலையினால் ரமண மகரிஷியோ குஞ்சுசாமிகளை பார்த்து 4ஐயும் பிடி, ஒவ்வொன்றாய் விடு என்றார். இதை கேட்ட குஞ்சுசாமிகளோ அதன்படியே 4 நாய்க்குட்டிகளையும் பிடித்து ஒவ்வொன்றாக விட்டார். அது சரி, இந்த வார்த்தைகளில் என்ன உபதேசம் இருக்கின்றது என்று உங்களுக்கு சந்தேகம் வருகின்றதா? ஆமாம், இது உபதேசம்தான். முக்தியை விரும்புகின்ற ஒருவன் 4 செயல்களை நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும். பிறகு அவைகளை ஒவ்வொன்றாய் விட்டுவிட வேண்டும். நல்ல நூல்களை படித்தல், மந்திரத்தை ஜபம் செய்தல், தியானம் செய்தல், ஆத்ம தத்துவத்தை விசாரம் செய்தல் என்ற 4ஐயும் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஜபம் நன்றாக கைகூடி வந்து விட்டால் பாராயணத்தை விட்டுவிட வேண்டும். தியானம் நன்றாக கைகூடி விட்டால் ஜபத்தை விட்டுவிடலாம். ஆத்ம தத்துவ விசாரம் கைகூடி விட்டால் தியானத்தை விட்டுவிடலாம் என்பதே அது. குஞ்சுசாமியோ ரமண மகரிஷிக்கு சேவை செய்து கொண்டும் அவர் காட்டிய வழியில் வாழ்ந்தும் முக்தி அடைந்தார். சுமார் 100 வருடங்கள் வாழ்ந்தார் இவர். திருவண்ணாமலையிலேயே சித்தி அடைந்தார். இன்றும் அவருடைய சமாதி ரமணாசிரமத்திற்குள் இருக்கின்றது. மக்களே, ரமண ஆசிரமம் செல்லும் பொழுது குஞ்சுசாமிகளின் சமாதியம் தரிசனம் செய்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.